துங்கபத்ரா நதிக்கரையிலே ஹரிஹரபுரம் என்ற ஒரு ஊர். அங்கே ஹரிதீட்சிதர் என்ற ஒரு உத்தம பிராமணர் இருந்தார். அவர் மனைவி ஒழுக்கம் கெட்டவளாக இருந்தால், குடித்தாள், கள்ளக்காதல் கொண்டிருந்தாள், எல்லா தீய பழக்கமும் கொண்டிருந்தாள். அவள் தன்னுடைய கள்ளக்காதலனை தேடி ஒரு நாள் காட்டுக்கு போனபோது அங்கே ஒரு புலி அவளை அடித்து கொன்று விட்டது. அந்த புலி கூட பூர்வ ஜென்மத்தில் துஷ்ட பிராமணனாக இருந்தது தானா. அப்போ இவள் நரகலோகத்துக்கு கொண்டு போய் அங்கே போய் பல துன்பங்களையும் அவள் அனுபவிக்கும்படி பண்ணி யமதூதர்கள் மறுபடியும் அவளை ஒரு சண்டாளியாக பிறக்க வைத்தார்கள். அவள் இப்படி ஊராக அலைஞ்சிக்கிட்டு இருந்தபோது சிவன் கோயில் வாசலில் ஜிரும்பகதேவி சன்னதி என்று ஒரு சன்னதி இருந்துதான். அங்கே வாசுதேவர் என்ற ஒரு உத்தம பிராமணர் பகவத்கீதை 13ஆம் அத்தியாயம் பாராயணம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அவர் பாராயணம் பண்ணதை உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தாலாம். உடனே இவளுடைய சாபம் நீங்கி இவள் தேவசரீரம் அடைந்து தேவலோகம் சென்றாள் என்று பெருமாள் சொல்கிறார். அதனால் காமத்தின் தீய பாவங்களில் ஈடுபட்டவர்களுக்கு பரிகாரம் இந்த 13ஆவது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணணும்.